வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎஸ் எலியட் எழுதின த ஃபேமிலி ரீயூனியன் இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த பிளே வந்து 2 ஆக்டில் எழுதியிருக்காரு. மொத்தமாகவே பிளாங்க் பர்ஸில் தான் எழுதியிருக்காரு. இந்த கதை எங்கே நடக்குதுன்னா, ஒரு கற்பனையான ஒரு எஸ்டேட்டு விஷ்வுட்னு அது பேர். அது நார்தர்ன் இங்கிலாண்டில் இருக்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அங்கே வந்து ஒரு வயதான ஒரு பெண்மணி, அவங்க பேர் ஏமி லேடி மோன்ச்சே. இவங்க மெட்ரியாச்சுன்னா அந்த குடும்ப தலைவி இவங்க தான். அதாவது ஆண் தலைவர் இல்லை, இவங்க தான் பெண் தலைவி. அவங்களோட பிறந்தநாள் பார்ட்டியை அவங்க வந்து அவங்களுடைய சகோதரிகளான ஐவி, வயலட், அகத்தா, அப்புறம் சகோதரிகளான சார்ல்ஸ், அப்புறம் ஜெரால்டு பைப்பர் இவங்களோட சேர்ந்து அவங்க வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட அந்த பர்த்டே பார்ட்டிக்காக மேரின்னு ஒருத்தங்க, அவங்க வந்து ஏமியோடைய ஒரு கசன், அவங்க இறந்துட்டாங்க. அவங்க வந்து அதோடு இல்லாமல் அவங்களுக்கு ஒரு வேலையாளர் மாதிரியும் உதவியாளர் மாதிரியும் இருக்காங்க. அவங்களாம் வராங்க. இப்போ ஏமிக்கு வந்து வயதின் காரணமாக ரொம்ப ரொம்ப தள்ளாட்டமாக இருக்குது. நமக்கே தெரியுது அவங்க மரண தருவாயில் இருக்காங்கன்னு. அவ்வளோ வயசு அவங்களுக்கு. வந்து அவங்க 3 மகன்களும் வரமாட்டாங்களா, அவங்கள பார்க்கணுன்ற ஆவலோடு இருக்காங்க. அது வந்து கோல்ட் ஸ்ப்ரிங் டைமு. அப்போது வந்து ஜெரால்ட் என்ன சொல்கிறாருன்னா, இங்கேயே வந்து வார்மர் கிளைமேட் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி பேசியிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு வருது. நம்மலாம் வந்து குழந்தைங்களா இருந்தபோது எப்படி இருந்தோம், இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவங்க மேரியை பார்க்குறாங்க. ஏன்னா மேரி வந்து இந்த ஜெனரேஷன் இல்லையா. என்ன சொல்கிற உங்கள் ஜெனரேஷன் பற்றின் போது மேரி சொல்கிறாங்க, இல்லை இல்லை, ஏன்னா அவங்க வந்து பிறவியில் கொஞ்சம் மார்ஜினலைஸ், இவங்களை விட கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ 30 வயசு ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் திருமணம் வந்து நடக்கலை. யாரும் வந்து அவங்கள இந்த மாதிரி யாரும் அப்ரோச் பண்ணாதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எந்த ஜெனரேஷனும் சேர்ந்த மாதிரி தெரியல. ஏன்னா சில சமயத்தில் பார்த்தா எனக்கு மூத்த ஜெனரேஷன் சேர்ந்த ஆள் மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் என்னுடைய வயசு வந்து இதுதான். அதனால் எனக்கு 2 ஜெனரேஷனோட எனக்கு ஒத்து போகல. ஏன்னா 2 ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய அனுபவமும் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்றாங்க. கடைசியில் ஹாரி வந்துடுறாங்க. அகத்தா, அதாவது ஏமியோடைய சகோதரிக்கு வந்து என்னென்னா, இப்போது வந்து அவன் திரும்பி வந்திருக்கான் இல்லையா வீட்டுக்கு கொஞ்சம் வருஷம் கழிச்சு. ஒரு வேளை அவனுக்கு கொஞ்சம் இங்கே அடாப்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை இல்லை, ஏன்னா அவன் தான் இந்த எஸ்டேட் எடுத்து நடத்தணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்றாங்க. அதனால் வந்து அவனுக்கு இங்கே அடாப்ட் பண்ணுவானா இல்லையானா நம்ம யோசிக்கக்கூடாது, கண்டிப்பாக பண்ணிப்பான் அப்படின்றது அவங்க எண்ணம். ஆனால் ஹாரி வரத்துக்கு முன்னாடி ஏமி என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல காலம் ஹாரியோட மனைவி தவறி இருக்காங்கன்னு அது மூலமாக தெரியுது. அவங்க எப்படி தவறினாங்கன்னா, கப்பலில் பயணம் செய்யும்போது கப்பல்லேருந்து கீழே விழுந்துட்டு அவங்க இறந்துட்டாங்க. நல்ல காலம் நம்ம அவங்கள பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்றத சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ ஹாரி வந்தார். அப்புறம் அவங்க குடும்பம் வந்து ஜானும் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் ஹாரி வந்தது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஹாரி வந்தார். ஆனால் அவர் கண்ணுக்கு முன்னாடி யார் யாரோ தெரியுறாங்க. யார் தெரியுறாங்கன்னா, ஒரு க்ரீக் ட்ராஜடியில் வரக்கூடிய யுமெண்டஸ். இவர் எப்படின்னா, யாராவது கொலை பண்ணிட்டாங்கன்னா அந்த கொலையாளியை வந்து அவங்க வந்து ஹாண்ட் பண்ணுற மாதிரி வரக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ ஹாரி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அம்மா கிட்ட, இப்போ எதுவுமே நடக்க முடியாது, நடக்கலை அப்படின்ற மாதிரிலாம் நம்மளால் இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு மனசுக்குள்ளே என்னென்னா, நம்ம தான் நம்ம மனைவியோடைய இறப்புக்கு காரணம் அப்படின்ற ஒரு உறுத்தல் அவருக்கு இருக்குது. அதாவது அவர் வந்து அவங்க மனைவியை தள்ளலை, ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு சண்டை. இப்போ வந்து இவர் தள்ளலைன்றதுக்கு இவருக்கு எல்லா சாட்சியும் இவர்கிட்ட இருக்குது. அதனால் வந்து யாரும் இவர் வந்து எந்த கேள்வியோ இல்லை தண்டனை தர முடியாது. ஆனால் மனசுக்குள்ளே வந்து இவருக்குள்ளே வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு, அதனால உருவானதுனால தானே என் மனைவி இறந்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் அவர் மனசில் வந்து ஒரு குற்ற உணர்வாக போயின்ட்டுருக்கு. இப்போ மேரியும் சொல்கிறாங்க அகத்தா கிட்ட, எனக்கு வந்து இந்த இடத்த விட்டு போகணுன்றது தான் இருக்குது, எனக்கு இந்த எஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. ஆனால் ஏமி வந்து என் கூட இருன்னு சொல்கிறாங்க. அவங்க வயசாகிடுச்சு இல்லையா, அதனால் அவங்கள எதிர்த்தும் வந்து அவங்க மனசு கொன்ற மாதிரி நடந்துக்க என்னால் முடியலன்றாங்க. இப்போது ஹாரியும் மேரியும் வந்து நின்றுச்சு அவங்களோட குழந்தை பருவத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ஒன்றும் ரொம்ப நெருக்கமான ரொமான்டிக் கப்பல் மாதிரிலாம் இல்லை. ஆனால் ஏமிக்கு வந்து இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்குன்ற எண்ணம் மனசில் இருக்குது. இப்போ அகத்தா வந்து சொல்கிறாங்க, ஹாரி வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அவனோட அப்பா வந்து ஏமியை கொன்னுடலான்ற நிலைமையெல்லாம் இருந்திருக்காரு. ஆனால் அவருடைய கவனத்தை தம் மேலே வந்து திருப்புறது மூலமாக வந்து ஏமியோட உயிரை காப்பாற்றினதை அகத்தா வந்து சொல்லிக்கிறாங்க. அப்போ தான் வந்து நமக்கு தெரியுது, அதாவது வந்து ஜான் இல்லைன்னா ஆத்தர், இவங்க 2 பேர், அதாவது ஜான் ஆத்தர், இவங்க 2 பேருமே ஏமியோட மற்ற 2 பசங்க ஹாரி இல்லாமல் அவங்க இப்போ வரப்போகிறதில்ல அப்படின்றது வந்துடுது. ஹாரியை சொல்கிறாரு, நானும் போகிறேம்மா அப்படின்னு. உடனே அவங்க அம்மா எதுக்க போகிறெல்லாம் முதல்ல கேட்குறாங்க. அப்புறம் என்ன விஷயம்னு சொல்லும்போது அவனும் வந்து சரி இந்த விஷயத்துக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவள் வந்து அவளோட பிரதர் கையில் சொல்கிறான், இவன் ஒரு மிஷினரியாக ஆகிட்டான்,
அதனால தான் பாரு இப்போ தான் வந்தால் உடனே போகிறோன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமி வந்து அகத்தாக்கிட்டேயும் சொல்கிறா, நீ ஏற்கனவே என் புருஷனை என்கிட்ட தான் எடுத்துட்ட, இப்போ என் பையனை வந்தால் உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான், அவனையும் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் ஹாரி வந்து அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அகத்தா அப்புறம் மேரி வந்து சொல்கிறாங்க, நானும் ஹியூமன்டஸ், அதாவது வந்து கொலையாளியை தண்டிக்கக்கூடிய அந்த க்ரீக் ட்ராஜடி கேரக்டரை வந்து பார்த்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு கோரஸ் வருது. அந்த கோரஸ் வந்து எப்படி மனிதர்கள் வாழ்க்கையில் எந்தவித மாற்றமும் வந்து அவங்களால ஏற்றுக்க முடியலை அப்படின்றத பற்றி அந்த கோரஸ் சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து ஏமி வந்து இறந்துடுறாங்க. மேரியும் அகத்தாவும் வந்து அவங்க உடம்பை சுற்றி ப்ரே பண்ணிவிட்டு அவங்களுடைய பர்த்டேக்காக வாங்கியிருந்த கேக் மேலே இருந்த கேண்டில் அவங்களே வந்து ஊதி அணைச்சிடுற மாதிரி இந்த கதை வந்து முடியுது. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.